ரொம்பவுமே பெரிய பட்ஜெட்ல தமிழ் படங்கள் தயாரிக்கிறதுல நம்ம லைக்கா நிறுவனத்தை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ இவங்களுக்கே இந்த நிலைமையான வாயில கைய வைக்கிற அளவுக்கு காசு பற்றாக்குறையாம். இதனால படவேலைகள் எல்லாமே பாதியிலேயே இருக்காம். கமலினுடைய இந்தியன் 2, அஜித்தினுடைய விடாமுயற்சி, ரஜினியினுடைய வேட்டையன் அப்படின்ற படங்கள் எல்லாமே தயாரித்து வர்றது நம்ம லைக்கா நிறுவனம் தான். இப்போ இந்த படங்களுக்கு ஒரே சமயத்துல காசு எப்படி திரட்டுறது அப்படின்ற சிக்கல் வந்திருக்காம் லைக்கா நிறுவனத்துக்கு. அதனால இந்த படங்களினுடைய ஷூட்டிங் எல்லாமே சொன்ன நேரத்துக்கு நடக்காம வீணாகிக்கிட்டே இருக்குதாம். நடிகர்கள் எல்லாருமே கால் ஷீட் கொடுத்தும் கூட காசு இல்லாத காரணத்தினால பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதனால அஜித் கூட அவருடைய அடுத்த படத்துக்கு போயிட்டாராம். இதே நிலைமையில தான் எல்லாரும் இருக்காங்க. அந்த வகையில ரஜினியினுடைய வேட்டையின் படத்துக்கும் இதே நிலைமை வந்துருச்சு. அவரு அந்த படத்தை முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜனுடைய கூலி படத்துல நடிக்க இருக்காரு. இதனால அவருக்கும் கால் ஷீட் பிரச்சனை வந்துருச்சு. நீங்க இந்த படத்தை முடிக்காட்டி ஜூன் மாதம் நான் கூலி படத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரஜினி வார்னிங் கொடுத்திருக்காராம் லைக்காவுக்கு. ரஜினிகாந்த் லைக்கா நிறுவனத்தை அழைத்து 39 வருஷம் என்னுடைய சினிமா கேரியர்ல நான் நடித்த படங்கள்ல இந்த மாதிரி ஒரு முறை கூட எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனா உங்களுடைய படத்துல தான் இவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி கூட இருக்காராம். இதனால அவசரமா ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே உடனடியா முடிச்சிட்டாங்களாம். நேத்தோட வேட்டையின் பட ஷூட்டிங் இனிதே நிறைவடைஞ்சிருக்கு.